ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட அந்த ஃபோட்டோ லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே போனீங்கன்னா ஆப்ஷன்ஸில் செலக்ட் சப்ஜெக்ட். இப்போ உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒப்பாசிட்டி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேச்சஸ் தெரியுதுன்னு தெரியும். இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஐகான்ஸ் தெரியும். அதில் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹேர் பேச்சஸில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு எதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுமோ அந்த இதை ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ரெட் போர்ஷன் மாதிரி ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து டீசெலக்ட் ஆகிரும். இந்த ப்ராசஸ் அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகி தனியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் லேயரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் அதே லேயரை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை டூப்ளிகேட் எடுக்க போகிறோம். அதுக்கு எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டாப்பில் போனீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட நேம் செட் பண்ண கேட்கும். நம்ம வந்து எக்ஸாம்பிள் நான் இப்போ LQ அப்படின்னு செட் பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரேடியன்ட் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு எப்படின்னா இந்த LQவோட ஐ ட்ராப் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் காப்பியை செலக்ட் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் மேப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளிப்பிங் மாஸ்கையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. தென் மேலே இருக்கிற அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா PSD ஃபைல் ஆட் பண்ணுறேன், அதுலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிக்விஃபையிங் எஃபெக்டை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா LQ செலக்ட் பண்ணிட்டு ஐ ட்ராப்பும் செக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா லிக்விஃபை அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ப்ரஷ் சைஸ் இருக்கும். இதை வந்து நான் ஒரு 350 அந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டென்சிட்டி 62 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் உங்கள் ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஐஸ் கிட்ட வச்சுட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிடுங்க. கரெக்டாக ட்ராக் பண்ணி ஐ மட்டும் மறையிற மாதிரி எட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்ததுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ LQ லேயருக்கு வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு மேலே போனீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட சப்ஜெக்டோட ட்ரெஸ் கலர் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ராக் பட்டன்ஸை புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கீழே கிளிப்பிங் மாஸ்க் ஆன் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் செலக்டாக இந்த மாதிரி வரும். அவ்வளோதான் கைஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லிக்விஃபையிங் எஃபெக்ட் வந்துருச்சு.